நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையே ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி தான். இந்த ஓட்ட பந்தயத்துல நாம எப்படி ஓடணும்னு இயேசு நமக்கு கற்றுத்தராரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமா ஓடி முடிச்சிருக்காரு. அதனால நாம அவரை பார்த்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த பந்தயத்துல நாம ஓடும்போது நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான காரியங்களை, நம்மை நெருக்கி இருக்கிற பாவங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு விசுவாசத்தோட பொறுமையா இயேசுவை மட்டுமே இலக்காய் வைத்து ஓடணும். இந்த உலகத்துல பல அவமானங்கள் நம்மை தேடி வரலாம். ஆனால் அதெல்லாம் எண்ணாம இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நித்திய ஜீவனாகிய பரலோக சந்தோஷத்தை நோக்கி சோர்ந்து போகாம ஓடணும். இந்த ஓட்டத்துல நாம சில நேரம் சில தவறுகள் செய்றோம். அப்போ தேவன் நம்மளை சிட்சிக்கிறாரு. அதுவும் நம்ம நல்லதுக்கு தான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து தண்டிக்கிறார்னு பாக்குறோம். தேவன் நம்ம மேல அன்புள்ளவர். நாம வாழ்க்கையாகி இந்த ஓட்டத்துல ஜெயிக்கணும்னு விரும்புறாரு. அதனாலதான் ஒரு தகப்பனாய் பிள்ளையாகிய நம்மை சிட்சித்து நல்வழிப்படுத்துறாரு. அந்த பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து பொறுமையோடும் விசுவாசத்தோடும் நித்திய சந்தோஷத்தை தேடி ஓடுங்க. தேவனும் உங்களுக்கு துணையா இருப்பார். வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம். God bless you.